ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்துக்கு தீங்கு விளைப்பதாகும். ஹலோ, இல்லை வேணாம் நானே பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. ஆளை பார்த்தா கொல்கட்டாமல் தான் இருக்கான், நானே அடிச்சிடறேன். ஹலோ, ஏண்டா பணத்தை அடிச்சிங்களா இல்லையா? எது நேற்று அடிச்சிட்டிங்களா? சொல்லவே இல்லை. சரி சரி, பார்த்து பத்திரமா இருங்க. இப்போ வர முடியாது, ஆறுமகனை கூப்பிட்டுருக்காரு. நானும் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன். வர பணத்துக்கு வாங்க போட்டுக்கலாம். சரி, நம்ம இடத்துல போயிருங்க. சரி. யாரா அவன்? ஆறுமுகனே ஃபோன் பண்ணிட்டே இருக்காரா? சரி, என்ன பிரச்சனை? 3 லட்சம் பணத்தை தொலைச்சிட்டேன், அதான் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. 3 லட்சம்லாம் பணம் உடனே கொடுக்க முடியாதுடா. 3000 நம்மகிட்ட இருக்கா. ஃபஸ்ட்டு 3 லட்சம்லாம் டைம் கேள்றா. யார் ஆரம்பம் வர சொல்கிறா அவனா? ஆறுமுகம் பற்றி ஒன்றும் தெரியாதுடா, பழக்கத்துக்கு ரொம்ப நல்ல ஆள். காசுன்னு வந்துட்டா கழுத்தத்து போட்டு போயிடுவார். ஹலோ, சொல்லுங்கண்ணே. பணம் வாங்க பணத்துக்காக தானே கொஞ்சம் அலைஞ்சிட்ருக்கிறேண்ணே. கொடுத்துறேண்ணே. உங்களை ஏமாற்ற முடியுமாண்ணே? உங்களை ஏமாற்றி கொஞ்சம் கணையாக போக போகிறேன். தேனி மணி வந்திருக்கேண்ணே பணம் வாங்கலான்னு. என்னது, நீங்கள் தேனி தான் இருக்கீங்களா? கொடுத்த பணத்துக்கு என்ன வழி? ஒன்றை தேடி தான் வீட்டுக்கு போனேன். வீட்டில் யார்? அது அக்காவா? 4 மணி நேரத்தில் பணம் வரலன்னா அக்கா இருக்காது. டேய் ஆறுமுகம், நீ யாரா இடையால சொல்கிற? அவன் அக்கா பேசினா உனக்கு ஏன்டா கோவம் வருது? அவன் கூட படுத்தாளா? டேய் விடுறா, இப்போயே அவனை போட்டுறேன்டா. என்ன 2 நாளில் பணத்தை கொடுத்துட்றேன். என்ன தம்பி, கையில் மேலே வைக்கிறான், பார்த்து வச்சுக்க. பணத்தை ஊரெல்லாம் காணாம் தேடுறியே, ஏன் உன் கூட இருக்கவனே ஆள் வச்சு எடுத்துருக்க கூடாதா? யோசி.
எங்கண்ணே இருக்கீங்க? ஏடா தம்பி இங்கே நிற்கிற? உங்கள்கிட்ட வண்டியே இல்லை. வண்டி இல்லைடா, வந்துட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து டப் ஸ்மாஷ் பண்ணிட்டு இருந்தான். கூப்பிட்டேன், டேன்னு காதிலே வாங்கல. பார்த்தேன், அவ்வளோதான். வந்து வண்டி வந்து எடுத்து வந்துட்டேன். வண்டியே ஒன்றே. அந்த விஷயம் என்னென்ன ஆச்சு? அந்த விஷயம் தம்பி பண்ணிக்கடா. வந்து எங்கடா போக போகுது? இந்த மாதிரி யாருன்னே எனக்கு தெரியலண்ணே. என்னை கடத்திட்டாங்கண்ணே. என்ன பண்ணுறது தெரியலண்ணே. 1 லட்சம் 3 லட்சம் பணம் கேட்குறாங்கண்ணே. அப்படி இல்லைன்னா என்னை கொன்றுன்னு சொல்கிறாங்கண்ணே. இதுக்கு முன்னாடி யாருன்னே எனக்கு தெரியலண்ணே. அவங்க என்ன பண்ணுறது தெரியலண்ணே. எனக்கு அண்ணே தெரியலண்ணே. நே ஓகேவாண்ணே? பரவாயில்ல தம்பி, நான் உன்னை என்னமோ நினச்சேன். வேறு லெவலாக இருவடா. கத்தி பிடிக்கல, அது மட்டும் ஸ்ட்ராங்காக பிடி. யாருன்னு பாடுறா. என்ன ரம்யான்னு வருது? என்ன மேட்ரானே? டேய் ஆள்ரா குர்ரா. சொல்கிறோம்யா ஷாப்பிங்கா? இல்லடி, நீயே வந்து போயிட்டு வா. ஆமாம், நீ ஒரே வந்து சுடிதார் எடுப்ப. 5 மணி நான் இது பண்ணோம், வெயிட் பண்ணோம். இல்லை கோவலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சாயங்காலமா கொஞ்சம் வேலையாக இருக்கேன். நாளைக்கால நான் உனக்கு இது பண்ணுறேன், கால் பண்ணுறேன். ஓகே, பை. என்னண்ணே கண்ணாடி டேமில் குடிக்கிறீங்க சரக்கை? ஏண்டா, கவர்மெண்ட்டில் பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணியாச்சு. கவர்மெண்ட் ரூல்ஸை அன்னை என்றைக்குமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? அண்ணே உதடெல்லாம் கருப்பாக இருக்குது. தம்முகம் அடிப்பீங்களா? தம்மெல்லாம் அவளுக்கெல்லாம் வந்து அடிக்க மாட்டா, எப்பயாவது தான். அப்படின்னு பார்த்தா என் ஆளுக்குள்ளோட தான் உதடு வந்து கருப்பாக இருக்குது. அவள் என்ன தம் அடிக்கிறாளா? உதடு மட்டும் தான் கருப்பாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது? டபுள் மணிவா? ஏன்ட்டேவா? அவனுக்கு அண்ணி. பணம் கிடைக்குமா கிடைக்காதானே தெரில. புலம்பாரா? நே இந்த ஃபோட்டோவை பாருங்க. ஏன்டா சும்மா செம்மையாக இருக்கு. யாரா அது? இதான் அவனோட அக்கா தான். அக்காவா? சரி, ஓகே. டேய் இந்திரா, இது இருந்தா சைடிஸ் இருந்தால் கொஞ்சம் கூறா. சைடிஸ் இல்லையே. சைடிஸ் கடா எரிடாடா. சரி, அந்த இதை கொடு, போட்டா கொடு. குர்ரா ஒரு இதை வந்து பொண்ணோட இதை போட்டா காமிச்சு அவங்க அக்கான்னு அந்த போட்டா கொடு. குர்ரா. ஐயோ முடியலடா. ஏடா கீழே உட்காந்து பார்த்தா அழகா இருக்கா, மேலே பார்த்தாலும் அழகா இருக்கா. டேய் தம்பி, எனக்கு ஒரு ஐடியா. இந்த 3 லட்சம் கண்டிப்பாக நமக்கு வந்து தேவையா? என்னமோ ரொம்ப இது பண்ணுற, யோசிக்கிற. இந்த 3 லட்சம் நமக்கு வேணாண்டா. டேய் தம்பி, நான் உன் சொன்னால் தப்பாக முடியல. அவங்க அக்காவை பார்த்ததுலேருந்தே மைண்டு வந்து மாறுது. ஓகேவா? டேய் அண்ணன் நம்பர் கொடுறா. கொன்னேன் ஃபோன் நம்பர் கொடு. 9944 and 328529. ஹலோ, ராங் நம்பர் வருது. அழுவுறியா? ஹலோ தம்பி, ஆமாம் என்கிட்ட தான் இருக்கான். ஃபோன் பண்ணலாம் ஒருத்தன். ஆமாம் நான் தான் இது பண்ண கடத்தினேன். உன்னோட அந்த டீலில் ஒரு குட்டி சேஞ்சு. எனக்கு 3 லட்ச ரூபா பணம் தேவையில்லடா, புரியுதா? உங்கள் அக்காவோட ஃபோட்டோ இப்போ வந்து பார்த்ததுலேருந்தே முடியலடா. நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். சிம்பிள், வெரி சிம்பிள். அந்த தம்பிக்கு சின்ன வித கீரல், ஒரு காயம், ஒரு ரத்தம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் இருறா சொல்ல, ஒரு அணியான குறுக்க பேசிக்கிட்டு இருக்கா. அக்காவை மட்டும் நான் வந்து சொல்கிற அட்ரஸ்க்கு என் கூட 3 மணி நேரம் அனுப்பிச்சுடு. ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக இருக்கும். எனக்கு பணம் கூட தேவையில்லை. டேய் வேறு கெட்ட வார்த்தை பேசுகிறா. அது என்னடா வந்து தமிழ்நாட்டில் வந்து கோத்தால்னா வேறு வார்த்தை பேசுகிறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு அது வந்து ஃபஸ்ட் சொல்கிறப்ப அப்படி தான் இருக்கும்.
யோசிச்சு சொல்லு. ஐ வெயிட்டிங். அண்ணே எங்கண்ணே போகிறீங்க? என்னண்ணே சொல்கிறீங்க? ஹலோ, யார் பேசுகிறது? டேய் தம்பி, இந்த மாதிரி நான் உடனே போடணும்டா. டேய், நான் உனக்கு 5 லட்ச ரூபா பணம் தர்றேன். ஆனால் நான் அவனை போட்டே ஆகணும். என்னது? 5 லட்ச ரூபா தரேன்டா. 5 லட்ச ரூபா தர்றேன், அவனை நான் போட்டே ஆகணும். பொழைக்க தெரியாத பயலாக இருக்கியாடா. டேய் வைடா. டேய் என்னடா டேய், சொக்க தங்கமாக இருக்கான்டா, அவனை போய் சந்தேகப்படுறியடா. நம்ப முடியாதா? காலம் அப்படிறா. பணம் 10 செய்யும். நம்ம பண்ணுறது சமூக சேவை கிடையாது, இல்லீகலான பிஸ்னஸ்ஸு. டேய், அவன் சொக்க தங்கமாக இருக்கான்டா. 9 ஒன்றே பேசுகிறேன்டா. அதான்டா 3 லட்ச ரூபா கொண்டாட சொல்லு, இல்லைன்னா அவங்க அக்காவை 3 நேரம். நீயே பேசு. பேசிகிட்டு இருக்கேன் சும்மா. ஜி பணம் கரெக்டாகுதா? கரெக்டாக இருக்குச்சு. பணம் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. 6 கல் இருக்குது வந்து செங்கக்கல், 3 கல் ஃபுல்லாக இருக்குது, 2 கல் வந்து. டேய் போலீஸ்ரா! டேய், நாங்களாம் ஊருக்குள்ள எவ்வளோ பெரிய ஆள். என் தம்பியை கடத்தி வச்சுக்கிட்டு எங்கள் அக்கால 3 மணி நேரம் கேட்குற நீ. போடுற அவனை. அண்ணே என் கண்ணில் பயமே தெரியலண்ணே, என்னண்ணே பண்ணலாம்? வாடா போட்டுக்கலாம்டா, வாடா. என்னைய போடுறா இருந்தா 1/2 நிமிஷத்துக்குள்ளே போடு. 1/2 நிமிஷத்துக்கு மேலே போனால் போட முடியாது. வெயிட் பண்ணுறேன். வாடா. ஆயிடுச்சு, போடுறா நீ. டேய்
என்னடா ஆச்சரியமா இருக்கா? பணத்தை பழி கொடுத்தவனே இங்க வந்து நிக்கிறேன், உங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்கா? ஏடா ஆச்சரியமா இருக்கா? நான் வந்து யார், 6-3 எல்லாமே வந்து ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கு இவன்ட்ட நீங்கள் முதல்ல பணத்தை வந்து அடிச்சிங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அப்பா இது வந்து பெரிய கம்பெனிக்கு ஓனர். அந்த இதை வந்து கம்பெனியோட மதிப்பை கெடுக்கிறதுக்காகவே ஒருத்தன் இல்லீகலாக வந்து அமௌண்ட்டை இவன்ட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துருக்கான். அவங்க அப்பா கொடுக்க சொன்னதாக சொல்லி அந்த அமௌண்ட்டை அவன் வந்து கொண்டாந்தப்போ நீங்கள் வந்து இது பண்ணிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, கொள்ளை அடிச்சிருக்கீங்க. ஆனால் அவனுக்கு தெரியாது அது வந்து இல்லீகலாக வந்து அமௌண்ட்டை நீங்கள் அடிச்சிட்டிங்க. ஏன்ட்ட வந்து அழுதேன் அமௌண்ட்டை காணான்னு. அதுக்கப்புறம் தான் ஐடி ஐடி வந்துச்சு. ஐடி ஐடி வந்தப்போ அவனுங்க வேறு எதையும் செக் பண்ணவே இல்லை. கரெக்டாக நீங்கள் இன்றைக்கி அடித்த பேக் எங்கேன்னு பார்த்தா என்னதான் இருந்தாலும் இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அன்றைக்கி அழுதேன் பணத்தை காணான்னு. இதை வந்து இவனே சொன்னேன் விட்டுலான்னு. ஆனால் இருந்தாலும் நான் அவங்கள பழிவாங்க நினச்சேன். அப்போ தான் நான் 6-3 பார்த்தேன். 6-3 இவனு ஒரு நாள் இது பேசிகிட்டு இருப்ப நான் வந்து பார்த்தேன். அப்போனா 6-3 ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இது பண்ணி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6-3 நான் என்ன பண்ணேன்னா 6-3 கொடுக்க சொன்னதாக சொல்லி அந்த அமௌண்ட்டை இவர்கிட்ட நான் கொடுக்க வச்சு என்னோட ஆளை வச்சு நானே தேடினேன். உங்களோட நன்மைக்கு தான் எல்லாம் நான் பண்ணேன். உங்களுக்கு இந்த உண்மை புரியுங்கிறவ தான் 6-3 விட்டு பணத்தை கொடுக்க வச்சது நான் தான், அடித்தது நான் தான், உன் தம்பியை கடத்தது நான் தான், உங்கள் அக்காவை கேட்டு மிரட்டினது நான் தான். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட சர்வீஸில் இது மாதிரி நீங்கள் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? ஏகப்பட்ட பண்ணியிருப்பீங்க. உங்களை தூக்கி நீங்கள் வந்து போலீஸ்லேயே உள்ளார வச்சாலும் 3 நாளில் வெளியே வந்துடுவீங்க. அது கூட சொல்லித்தான் முள்ளால் எடுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதைத்தான் நான் பண்ணேன். அதுக்கு நான் 6-3 யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னை வந்து பணம் வந்து காணாமல் போச்சுல. இந்த 2 நாள் உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ஒய்ஃபு பிரசவ வழியில் துடிச்சாலோ அதை விட பல மடங்கு வழி இருந்துச்சு. அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த இதில் வந்து சர்வீஸில் எத்தனை பேர்த்தோட பணத்தை அடித்து மனசை வந்து காயப்படுத்திருப்பீங்க? எவ்வளோ? கணக்கே இல்லை. உங்களை தூக்கி நான் உள்ளார வச்சுருந்தாலும் அந்த வலி புரியாது. இப்போ இந்த வலி புரியுது. அப்புறம் ஜி நான் வந்து சொன்னதெல்லாம் இனிமேல் யாருமே கஷ்டப்படுத்த மாட்டோம், உழைச்சே வாழ்கிறோம். அது ஜி ஒரு பழமொழி இருக்குது, களவும் கற்று மறன். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் உங்களோட வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிங்க. சாய்டா. ஜி உங்கள் பேர்? ராஜ கணபதி. இருக்காதுன்னு சொன்னா ஒரு வாரம் கழிச்சு ஏன்லாம் கிடையாது, டேய்ன்னு சொல்லு. டேய் அவங்க அக்கா பத்தி பேச அவன் பேசுறது அவ்வளவுதான். ஏலடா இருக்கு வீடியோஸ்லாம். அட இது ரெக்கார்டே பண்ணலையா? ஏய் இல்ல ஸ்டாப் பண்ணிட்டியா? ஸ்டாப் பண்ணியா இருக்கு. தம்பி கையெல்லாம் மேல வைக்கிறேன் பார்த்து வச்சுக்க. காலை மேல போனே ஏய் அப்படி டேய் யாடா டேய் நல்லா தான்டா இருக்கு. என்னண்ணே நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எங்கடா கத்திய கொடுக்கடா. இல்ல போடா போய் கொடுங்க. ஏய் இதெல்லாம் ஷார்ட் கட். இருக்கிறான் அவன் சொல்லும்னா கட் பேட்டரி கேன்சல் குற அவ்வளவுதான்டா. கட் ஆயிடுச்சு.